ஹலோ எவ்ரிவன். நேற்று நம்ம முதலமைச்சர் வந்து கரூரில் பேசியிருந்தார். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. எது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லஞ்சம் ஊழல் யாராவது வந்து கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற தைரியமே எனக்கு வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்த திருப்பூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த ஏபிடி ரோடு, சச் அ ஃபேமஸ் ரோடு, எல்லாருக்குமே தெரியும். அதில் எல்ஆர்ஜி லேஅவுட் 1 2 3 4 இருக்குது. ஸோ எல்ஆர்ஜி லேஅவுட்டில் வந்து மீதி ஸ்ட்ரீட்ஸுக்கு எல்லாமே வந்து அந்த ப்ளூ பை போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ எல்ஆர்ஜி லேஅவுட் செகண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும் அது போடவே இல்லை. ஸோ போன ஆக்சுவலாக போட வேண்டியது, ஸோ ஆட்சி மாறிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து போட ஆரம்பித்தாங்க, போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ போடுறதுக்கு முன்னாடியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணணும், ஏன்னா நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. அதே போடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு பைப் இருக்கிற வீட்டுக்கு 1000 ருபீஸ் 1500 ருபீஸும், அதுவே 2 பைப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 3000 ருபீஸும் பே பண்ணணும் அப்படின்னு. ஸோ எதுக்குன்னு வந்து நாங்கள் கேட்டோம். ஆக்சுவலாக நான் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ண எதுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னு. ஸோ நாங்கள் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ஸோ டேரெக்டாக பீப்புள் கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெசிட் எதாவது தருவீங்களான்னு கேட்டதுக்கு தருவோம் அப்படின்னாங்க. பட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்கும். இதுவரை எனக்கு ரெசிட்டோ எதுவுமே எனக்கு ப்ரொவைட் பண்ணலை. ஸோ இது நிஜமாலுமே அதுக்கு உண்டான ஃபீஸ் தானா, இல்லை அவங்க வந்து எங்களை ஏமாற்றி அமௌண்ட் வாங்கியிருக்காங்களா, என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, இது ரிலேட்டடாக உங்கள் ஏரியாலே நடந்திருக்கு, இல்லை இது இப்படி தான் இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னா ஜஸ்ட் தெரியப்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.